ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி 2.0. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் பண்ணதாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டிசர் பிளே வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த மாமி ஜீன்னு சொல்லிட்டு எபிசோடு 1 and 2 தாங்க பார்க்க போறோம். உண்மையாவே இந்த வெப் சீரிஸ் வேற லெவலில் இருக்குங்க. இதை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டதால ஸோ அவருக்காக அந்த வீடியோ போறேன். சரி விக்கி கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆன்ல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான கிராமத்தை காட்டிட்டு அப்படியே அவங்க ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. இவங்களுடைய பேரு அப்பா அம்மாங்க. அவங்களுடைய பையன் தான் இவன். இப்ப அவங்க பையன்ட்ட அவங்க அப்பா என்ன கேட்பாருன்னா, அகில் டெல்லிக்கு போகணும்னு சொன்னியே, என்ன ஆச்சு அந்த வேலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுவாப்பா நான் கிளைண்ட பார்க்கலான்னு போலான்னு நினைச்சேன், ஆனா அவங்களுக்கு இந்த ஊர்ல ஒரு வேலை இருக்கான், சோ அவங்களே இங்க வரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, பாத்தியா இதெல்லாம் என் மருமக வந்த நேரம் தான், பெரிய 15 நாள் தான் ஆயிருக்கு கல்யாணம் ஆகி, அதுக்குள்ளேயே உனக்கு இவ்வளவு நல்ல நல்ல விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது இப்படியே அவங்க பேசிட்டே இருப்பாங்களா. உடனே இதே டைமுக்கு பார்த்தனா ஒரு பொண்ணு டீ எடுத்துட்டு வருவாங்களா. அவங்க வேற யாரும் இல்லைங்க, இவரோட மனைவி தாங்க. உடனே இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த டீ வாங்கி குடிக்கும் போது அதுல சக்கரை அதிகமா இருக்குங்க. உடனே அவர் டென்ஷன் ஆயிட்டு, உனக்கு தெரியாதா நான் சக்கரை கம்மியா போட்டு சாப்பிடுவேன்னு, எதுக்கு இவ்வளவு சக்கரை போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கத்தும் போது உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்டா சத்தம் போடுற, அவ இப்பதானே வந்திருக்கா, அவளுக்கு எப்படி தெரியும், அதான் வீட்டுல ஒரு நாய் இருக்குல்ல அவன்கிட்ட கேளு, அவன் தான் டீ போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லும் போது உடனே இவரும் டென்ஷன் ஆயிட்டு, டேய் லாலா எங்கடா இருக்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவரு வேகமா சத்தம் போட்டு கூப்பிடுவாருங்க. இப்படி கூப்பிட்ட உடனே இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு ஒருத்தர் வருவாங்க. வந்தவன் சொல்லுங்க முதலாளி அப்படி சொல்லும் போது உடனே அவன் டென்ஷன் ஆயிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னோட டீல இவ்வளவு சக்கரை போட்டிருப்ப, இந்த டீ நீ தானே செஞ்ச அப்படி சொல்லும் போது இவனு இல்லன்னு சொல்ல வருவானா. உடனே இதை கேட்ட அவங்க அம்மாவோ, பாத்தியா மரியாதை இல்லாத எழுத்து வேற பேசினான், அவனை 2 போடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவனு டென்ஷன் ஆயிட்டு அவனை ஒரு அறை விட்டுறாங்க. அறை விட்டதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணுவான்னா, அவன் வச்சிருந்த அந்த டீ எடுத்து கீழே ஊத்திட்டு, ஒழுங்கு மரியாதை இதை தொடச்சிட்டு, அது மட்டும் இல்லாத எனக்கு போயிட்டு ஒழுங்கா டீ போட்டு வா அப்படி சொல்லிட்டு அவனை அடிச்சு அனுப்பி விட்டுருவாங்க. இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இவனோட மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது நம்ம ஹீரோனையே வச்சுப்போம், இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவன் மேல ஒரு அனுதாபம் வந்துருங்க. ஏன்னா அந்த டீ போட்டது இவதாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப கிச்சன்ல தாங்க காட்டுறாங்க. கிச்சன்ல இவன் ரொம்ப சோகமா அங்க இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனி வராங்க. வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாரி லாலு எல்லாம் என் தப்பு தான் அப்படி சொன்ன உடனே அதுக்கு அவன் என்ன சொன்னானா, அட அண்ணி நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை அப்படின்னு அவன் சொல்லுவானா. அட தப்பெல்லாம் என்னோட தானே, நான் தான் உன்கிட்ட கேட்டேன் டீ நானே போடுறேன்னு, நீ சொல்ல கேட்காம நான் தான் டீ போட்டு போனேன், அது என் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட அவன் என்ன சொல்லுவானா, அட எந்த பிரச்சனையும் இல்ல நீ, ஆனா என்ன நான் உங்கள்ட்ட சொல்லி இருக்கணும் அவருக்கு சக்கரை கொஞ்சம் கம்மியா போடணும்னு, அதை சொல்ல நான் மறந்துட்டேன், அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு இவன் சொல்லுவான். இதை கேட்ட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஓகே இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிட்டு எதுக்காக நீ இங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அட நீங்க வேற அண்ணி, வயசுல இருந்தே நான் இங்க இருந்து பழகிட்டேன், அது மட்டும் இல்லாத இவங்க என்ன திட்டுறதும் அடிக்கிறதும் இதெல்லாம் பழகி போனதால எனக்கு அது பெரிய விஷயமா தெரியுது இல்ல. அது மட்டும் இல்லாத எங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்க மாமாவையும் அத்தையும் தான் உலகமா நம்பிட்டு நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்லுவானா. இதை கேட்ட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டுட்ட, இதுக்கப்புறமா நீ நிம்மதியா வாழணும்னா நீ இங்கிருந்து போயிட்டு வெளியில எங்காச்சும் வேலை செய்யலாம்ல அப்படி சொல்லும் போது, ஐயோ அப்படியெல்லாம் இல்ல நீ, எனக்கு இவங்களை விட்டா வேற யாருமே கிடையாது, இவங்க தான் எனக்கு இப்போதைக்கு எல்லாமே, நான் இங்க இருந்தே பழகிட்டேன், சோ நான் இங்கே இருந்துறேன் அப்படி சொல்லும் போது இவங்க மறுபடியும் ஏதோ ஒன்று சொல்ல வருவாங்களா. உடனே அவன் என்ன சொல்லுவானா, ஐயோ வேணா நீ விடுங்க நான் இங்கே இருந்துட்டு போறேன், அது மட்டும் இல்லாத நம்ம ரொம்ப நேரம் இங்க இப்படி பேசிட்டு இருந்தேன்னா அவங்க என்ன பார்த்தாங்கன்னா அடிப்பாங்க, தயவுசெய்து நீங்க இங்கிருந்து போங்க அப்படி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா நம்ம ஹீரோனையும் அனுப்பி வச்சிருவாங்க. இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீனை பார்த்தனா நம்ம ஹீரோனை பெட்ரூம்ல தாங்க காட்டுறாங்க. அவளை பார்த்தனா ஏதோ ஒரு யோசனையில ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருப்பாளா. இப்ப அந்த இடத்துக்கு அவங்க வீட்டுக்காரர் வருவாருங்க. வந்தவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் பக்கத்துல உட்காந்துட்டு அவளை கிஸ் பண்ணி மூலியத்தலான்னு போகும்போது உடனே அவன் முகம் வாடி இருக்கிறத பார்த்துட்டு, ஆமா எதுக்கு இவ்வளவு சோகமா உட்காந்துருக்க அப்படின்னு இவர் கேட்பாரா. அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, நீங்க ஏன் இந்த லாலாவை இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்துறீங்க, அது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படி சொல்லும் போது, அதுவா அது ஒரு விஷயம் கிடையாது, இவன மாதிரி வீட்டுல வேலை செய்யறவங்களே இப்படிதான் கண்டிப்பா நடந்துக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்கள தலைமையில ஏறி உட்காந்துப்பானுங்க. ஆமா இந்த நேரத்துல ஏன் அவனை பத்தி பேசுற, இப்ப மணி எத்தனை தெரியுமா, நம்ம இந்த டைம்ல வேற ஏதாச்சும் பண்ணலாமே அப்படி சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோன் என்ன கேட்பாங்கன்னா, சொல்றது நீங்க கொஞ்சம் கூட கண்டிக்க மாட்டீங்க இல்லையா அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் சொல்றது கேளு, காலை உன திட்டினதுனால தான் நீ இப்ப இவ்வளவு சோகமா பேசிட்டு இருக்க அப்படி சொல்லும் போது, அப்படியெல்லாம் கிடையாது, நீங்க என்ன திட்டாம வேற யாரு என்ன திட்டுவா அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா சரி ஓகே அப்ப பேசாத வா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளை கிஸ் பண்ணி மூடி வைக்க ஆரம்பிக்கிறாருங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் செம ஆட்டவே இருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃபுல்லாவே அவர் மனைவி கூட சேர்ந்து சும்மா வேற லெவல பண்ணிட்டு இருப்பாருங்க. இந்த சீன்ஸ் சும்மா வெறியாவே ஒரு மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது இப்படியே இதனுடைய ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனுடைய செகண்ட் எபிசோடும் பாத்திரலாம். இந்த
செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அம்மாவை தாங்க காட்டுறாங்க. அவங்கள பார்த்தனா அவங்க பெட்ரூமோட செவுத்துல காதை வச்சுட்டு நம்ம ஹீரோடைய ரூம்ல வர அந்த மேட்ரு சவுண்டை கேட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது அங்க அவங்க ரெண்டு பேரும் மேட்ரு பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த சவுண்ட் இங்காண்டி கேட்குங்க. அதை தான் இவங்க காது வச்சு கேட்டுட்டே இருக்கும்போது இப்ப இந்த இடத்துக்கு இவங்களுடைய கணவர் வராங்க. வந்தவர் என்ன பண்ணுவாருன்னா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, உன்னுடைய மருமகளையும் மகனுடைய சவுண்டை கேட்டுட்டு நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை கேட்ட அவரும் அவங்க ரெண்டு பேரும் அவங்க சந்தோஷமா இருக்கட்டும், நாம ரெண்டு பேரும் இங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா அவங்க மனைவி இந்த கட்டில படுக்க வச்சு பண்ற சீன்ஸ் எல்லாமே செமாட்டாவே இருக்குங்க. இவங்க ரெண்டு பேரும் பண்ற சீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அந்த ஆன்டி சொல்லவே தேவையில்ல, சும்மா அந்த அங்கிள் கூட சேர்ந்து வெறியாவே பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீனை பிரேக் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஆன்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வெளியில உட்காந்துட்டு இருக்கும்போது இப்ப அவங்க பையன் என்ன பண்ணுனா போன் பேசிட்டே வருவாங்க. வந்தவன் என்ன பண்ணுனா அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்துட்டு, அம்மா நான் வேலை விஷயமா வெளியூர் போறேன், நாளைக்கு நான் வந்துருவேன் அப்படி சொல்லும் போது சரி ஓகேடா பார்த்து போயிட்டோம் அப்படி சொல்லும் போது இப்ப அவன் என்ன சொல்லுவானா, இல்லம்மா நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கு, அது மட்டும் இல்லாத என் மனைவி இங்க இருந்து அவளுக்கு போர் அடிச்சிருக்கும், சோ அவளையும் நான் கூட கூட்டு போறேன், ஒரே நாள்ல நான் வந்துருவேன் அப்படி சொல்லும் போது நல்ல விஷயம் தான்டா, தைரியமா கூட்டு போயிட்டு வா அப்படி சொல்லும் போது இப்ப அவன் என்ன சொல்லுவானா, சரிம்மா அப்பாவும் இங்க இல்ல, 4 நாள் அவரும் வெளியூர் போயிட்டாரு, நீங்க எப்படி இங்க தனியா இருப்பீங்க அப்படி சொல்லும் போது அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அட நான் ஏன் தனியா இருக்க போறேன், அதான் அந்த லாலா இருக்கான் இல்லையா அவன் எல்லாமே பார்த்துப்பான் அப்படி சொன்னோடனே இப்ப அவங்க பையன் என்ன பண்ணானா அந்த லாலாவை கூப்பிடுவாங்க. ஏய் லாலா என்ன பண்ற இங்க வா அப்படி சொல்லி கூப்பிடும் போது இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த லாலா அங்க வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் இப்ப இவன் லாலா கிட்ட என்ன சொல்லுவானா, இங்க பாரு நான் வேலை விஷயமா வெளியூர் போறேன், சோ வீட்டுல யாருமே கிடையாது, அம்மா மட்டும் தான் இருப்பாங்க, அவங்கள நீ நல்லபடியா பாத்துக்கணும், அது மட்டும் இல்லாத எதுவும் தப்பு நடக்க கூடாது, அப்படி ஏதாச்சும் தப்பு நடந்துருச்சு நான் ஊர்ல இருந்து வந்து நான் கேள்விப்பட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் அதுதான் உனக்கு கடைசி நாள் அப்படி சொல்லிட்டு இவன் அவனை வான் பண்ணுவாங்க. உடனே அவனும் இல்ல முதலாளி எந்த ஒரு தப்பு நடக்காது, நான் அத்தையை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்ப இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா இந்த வேலைக்காரான லாலா என்ன பண்ணுவானா அழுதுகிட்டு அவனுடைய பிளாஷ்பேக் எல்லாம் நினைச்சு வைப்பாங்க. அதாங்க இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து இந்த முதலாளி நம்ம லாலாவை அடிச்சிருப்பான் இல்லையா, அந்த டீல சக்கரை போட்டிருக்கான்னு சொல்லிட்டு, சோ அதை நினைச்சு பார்த்துட்டு நம்ம லாலா அழுவ ஆரம்பிப்பான். உடனே அவன் என்ன சொல்லுவானா, எதுக்காக அழுவுற, அழுதா ஒண்ணுமே சாதிக்க முடியாது, உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தின அவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது, இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் அவனுக்கு அவனே பேசிட்டே இருப்பானா. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப நைட் டைம்ல தான் காட்டுறாங்க. அந்த அத்தை இருக்காங்க இல்லையா, அதாங்க இந்த முதலாளி அம்மா, அவங்கள பார்த்தனா ஒரு நைட்டி மட்டும் போட்டுட்டு செம்ம ஆட்டா அப்படியே படுத்திருப்பாங்களா, அவங்கள படுத்திருக்கிற சீன்ஸ் எல்லாம் செம்ம ஆட்டாவே இருக்குங்க. இப்ப அந்த இடத்துக்கு இவன் என்ன பண்ணோம்னா ஒரு கத்தி எடுத்துட்டு போவாங்க. போயிட்டு அந்த கத்தியை வச்சுட்டு அப்படியே கால்ல இருந்து அவ உடம்பு வரைக்கும் அப்படியே கீறுற மாதிரி போகும்போது அவளும் டப்புன்னு எழுந்துட்டு, நீ என்ன இங்க பண்ற, முதல்ல இங்க இருந்து வெளியே போ அப்படி சொல்லும் போது, என்ன ஏன் வெளியே போக சொல்ற, நான் இங்க வந்ததே உன் கூட மேட்டர் பண்றது தான் அப்படி சொல்லும் போது, என்ன உனக்கு அறிவியல் கெட்டு போயிருக்கா, ஒழுங்கா வெளியே போடா அப்படி சொல்லும் போது உடனே அவன் கத்தி எடுத்து காட்டுவானா, இதை பத்தியா இது பேர் கத்தி, இதோட வேலை என்னன்னு உனக்கு தெரியும் இல்ல, ஆனா இதை வச்சு நான் வேலை செய்ய போறது கிடையாது, நான் செய்ய போறது என்னோட கத்தியை வச்சு அப்படி சொல்லும் போது, இப்படி எல்லாம் பேசாத, என் பையனுக்கு தெரிஞ்சா நடக்கிறதே வேற அப்படி சொல்லும் போது, அவன் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனா அதுக்கு முன்னாடி நான் யாருன்னு உனக்கு தெரியணும் இல்லையா, உன்னுடைய திமிரல நான் அடக்குறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்கள என்ன பண்ணுவானா வலுக்கட்டாயமா மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் சேமாட்டாவே இருக்குங்க. அவளையும் இவனை தடுத்து தடுத்து பாப்பாளா, ஆனா இவன் என்ன பண்ணுனா நல்லா முரட்டுத்தனமா அவங்க அத்தையை வச்சு சும்மா வேற லெவல்ல பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துல அவங்க அத்தையும் இப்ப அவனுக்கு கம்பெனி கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இவன் பண்றது அந்த அளவுக்கு ஆட்டாவே இருக்கும். இந்த சீன்ஸ் உண்மையாவே செம சூப்பராகவே இருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அப்படியே சும்மா வேற லெவல்ல பெரிய அவங்க அத்தையை மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப கிச்சன்ல தாங்க காட்டுறாங்க. கிச்சன்ல இருந்து நம்ம லாலா அப்படியே ரொம்ப டயர்டா சந்தோஷமா எழுந்திருப்பாங்க. எழுந்தவங்க சிரிச்சுக்கிட்டு, அடைச்ச என்ன ஒரு அருமையான கனவு இது அப்படின்னு சொல்லும் போது இதோட 2வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்னும் 2 எபிசோடு தாங்க இருக்கு. அதையும் நம்ம சீக்கிரமா பார்த்துடலாங்க. இதோட நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.